இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஒரு அழகான லவ் ஸ்டோரி. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் இந்த மூவி பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம எல்லாரும் டிஸ்டன்ஸ் லவ் அப்படின்னு இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய கேள்விப்பட்டுட்டு வந்துருக்கோம். அந்த டிஸ்டன்ஸ் லவ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் இந்த மூவி அப்படின்னே சொல்லலாம். மார்ஸுக்கு போகிற ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ, அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம ஹீரோ லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்சுவல் ஸ்டோரி என்ன அப்படின்றத மூவி ரிவ்யூக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வெல்கம் டு மூவி ஸ்டான். லாஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான மூவி ட்ரை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்துடுது. அதனால தான் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு சீரியஸையும் லாஸ்ட் டைம் ஒரு மூவியும் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆக்சுவலாக கேட்குறீங்க, பட்டு கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணால் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் எனிவே, எனக்கா ஒரு நாள் நம்மளை ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வழக்கம் போல் ஓவராக பேசாமல் மூவி ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன், இது வந்து ஒரு கார்ட்டூன் பேஸ் பண்ண மூவி. இதோட ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி ரைட் பண்ண விதம், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணாமல் நான் பார்த்த இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மூவியை உங்ககிட்டயும் கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு நல்ல மூவி, நல்ல ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். படத்தோட பேர் லாஸ்ட் இன் ஸ்டார்லைட். நம்ம படத்தை கண்டினியூ பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் மார்ச் 2026 அப்படின்னு காட்டுறாங்க. அங்கே ஒரு அம்மா அவங்களோட குழந்தைக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே நம்மளுக்கு காட்டிகிட்டு இருக்க டைம்லேயே அந்த இடமே உடஞ்சி போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த உடஞ்சி போன இடத்துக்குள்ளே ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு உள்ளே போய் எடுத்து முடிக்கிறாங்க. அப்போ ஏதோ அவங்கள வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் மிஷன் சக்ஸஸ்னு வருது. என்னென்னு பார்த்தா, இங்கே ஆக்சுவலாக அடுத்ததாக மார்ஸுக்கு ஒரு டீம் போகுது. அந்த டீமில் ஒரு ஆளாக போகிறதுக்கு இருக்கவங்க தான் இந்த பொண்ணு. ஆக்சுவலாக இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அதுக்கப்புறம் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே அவங்களோட கேப்டன் சொல்கிறாரு, உன் டெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் உங்கள் அம்மா ஏற்கனவே இந்த ரிசர்ச்சுக்கு போனதுனால உன்னை ஒரு பேக்கப்பாக தான் நாங்கள் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க குழந்தைக்கு. அந்த குழந்தை இவங்க தான். அதுக்கப்புறம் ஏற்கனவே உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தவங்க போய் அங்கே இழந்ததுனால உன்னோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நான் எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களால முடியல. ஒரு ட்ரிப்பு மாதிரி எங்கேயாவது போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்தால் டெக்னாலஜிலாம் வேறு லெவலாக டெவலப் ஆகிருக்கு. எங்கே பார்த்தாலும் டிஜிட்டலைஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க ரீட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. 2026 என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு 25 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ 2052 அந்த ஓல்டு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்லாம் ரீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ட்ரோன்ஸாக சுற்றிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. இவங்களுக்கு எப்பவும் பிடிச்ச மாதிரியான ஒரு மியூசிக் இருக்குது. அதை கேட்டுக்கிட்டே அவங்க கொண்டு வந்த பொருள்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சின்னதாக ஒரு ரொபாட் இருக்குது. ஃப்யூச்சரில் மனுஷங்கள்லாம் ஃபோனில் பேச மாட்டாங்க போல், விஷுவலாக வீடியோ காலில் வந்து மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே அந்த வீடியோ காலில் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஏதோ பொருள் எடுக்க போக அதை வேணான்னு சொல்லி தடுத்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அப்போ எதர்ச்சியாக அவங்களோட ட்ரோன் வந்து பக்கத்தில் ஸ்கேன் பண்ண வரவும் அங்கே இருந்த பொருள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்து உடைஞ்சிடுது. அதில் முக்கியமாக இவங்க பழசு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு மியூசிக் பிளேயர் கீழே விழுந்து உடஞ்சிருது. அதை எப்படியாவது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே தூக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோர் போய் பார்க்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய டிவைஸு, யாரும் இதை பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, நீங்கள் வேணால் பக்கத்து கடையில் கேட்டு பாருங்க அப்படின்றாங்க. இவங்களும் நிறைய கடைக்கு ஏறி இறங்குறாங்க. ஆனால் எங்கேயுமே இதுக்கான ஸ்பேர் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரோட்டில் போயிட்டு இருக்க டைமில் ஒரு ஸ்க்ரீனில் நம்ம ஹீரோயினோட அம்மா ரெசிஸ்ட் பண்ணதை அப்படியே ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கு. அவங்க அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு வந்ததுனால வேகமாக அந்த ஒரு பையன் மேலே மோதிடுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேர் ஜே. நம்ம ஹீரோயின் அவரை தாங்கி பிடிச்சிடறாரு. ஆனால் அவரோட ஆக்சுவலாக இது ஏற்கனவே உடையில, கீழே விழுந்துருது. உடனே ஜே என்ன சொல்கிறாருன்னா, அடைச்ச இது உடஞ்சிருச்சா, நான் தான் உடைச்சிட்டேன் போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுன்னு பேசாமல் அவர் பாட்டுக்கு வேகமாக ஓடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொன்ன அட்ரஸுக்கு ஹீரோயின் போனால் அங்கே ஃபுல்லாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சு வாசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு மியூசிக் பேண்ட் போல். அவர் கொடுத்த கார்டை வச்சு கேட்ட உடனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரும் அவரோட இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இதை ஃபுல்லாக எடுத்து பார்க்குறாரு. இது ஆக்சுவலாக பழைய மாடலு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் இடிக்கிறதுக்கு முன்னாடி இது உடஞ்சிருக்கணுமே அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீ தான் உடைச்ச அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு. அப்புறம் அவங்களோட கான்டாக்ட் நம்பரை எழுதி வாங்கிடுறாரு. இது எல்லாத்தையுமே நாசாவில் இருக்கக்கூடிய அவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் என்னோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு 90% கம்ப்ளீட் பண்ணதான் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் 10% தானே, அதை முடிச்சுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அவரோட ஒர்க்குக்காக வெளியே போயிட்டு இருக்க டைமில் நம்ம ஹீரோயினை ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் பார்க்குறாரு. ஆக்சுவலாக நியூஸ் ஆர்டிக்கல்லாம் அப்படியே வெளியே ஓடிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு, ஓ இவங்க ரொம்ப பிரபலம் போலையே அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில்
அந்த 10% சரி பண்ணுறதுக்காக பயங்கரமாக ப்ராக்டிஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுறாரு, நாளைக்கு வந்துடுங்க, ஒரு கடை இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோயினும் அவர் சொன்ன அட்ரஸுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு ஆள் செக் பண்ணிட்டு இந்த சிப்பெல்லாம் ரொம்ப எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இந்த சிப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வழியா சரி வாங்க நம்ம வேற இடத்துக்கு போகலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் உடனே இல்லை பரவாயில்ல விடுங்க, எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் இதில் ஒன்றுமே இல்லை, நான் உங்களுக்கு எப்படியாச்சும் சரி பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் விடாப்பிடியாக பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் இருந்துட்டு இது என்னோட பிளேயரே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சைடில் பார்த்தா அவங்க பேர் எழுதியிருக்கு. நீங்கள் பச்சையாக போய் சொல்கிறீங்கன்னு தெரியுது, பரவாயில்ல கொடுங்க, நானே இதை சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை வேகமாக வாங்கிட்டு எனக்கு பசிக்குது, உங்களுக்கு பசிக்குதா சாப்பிட போகலாம் அப்படின்றாரு. சாப்பாடுனோடனே சரின்னு சொல்லி ஹீரோயினும் அவர் கூட சாப்பிட போகிறாங்க. எப்படா கேப் கிடைக்கும் அப்படின்ட்டு இருந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த பேக்கை தூக்கிட்டு அப்படியே கிளம்பி வெளியே போகிறாங்க. திடீர்னு மழை பெய்யுது. அதுக்கப்புறம் எங்கேருந்தோ வந்த நம்ம ஹீரோ கொடையை எடுத்துகிட்டு வந்து இவங்க 2 பேரும் அதில் நடந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் ஆகுது, அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் இவங்க 2 பேரும் போயிட்டு என்னதான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இதை பாடின ஆர்டிஸ்ட்டையோ இல்லை இதை தெரிஞ்சவங்களோ என்னால் கண்டுபிடிக்க முடியல, அது மட்டும் ஏன்னு தெரில அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டை பாடினதே நான் தான், ஆக்சுவலாக நான் இதெல்லாம் முழுசாக கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்தோடு தான் சொல்கிறாரு. அதுக்கு இருந்துட்டு இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நிச்சயமாக கம்ப்ளீட் பண்ணுவ பாரு, என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அவருக்கு நிறைய ஞாபக மறதி வந்துருச்சு. அவங்க அம்மா ஆக்சுவலாக அந்த இடத்துல தொலைஞ்சு போனதுனால அவரை இன்னும் தேடுற முயற்சியிலேயே இவர் இருக்காரு. 25 வருஷமாக மார்ஸுக்கு சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்காரு, ஆனால் அங்கே யாரும் ரிசீவ் பண்ணல. இவர் பேக்ரவுண்டில் என்ன நடக்குது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் இந்த சிஸ்டம்லேயே கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வாங்க 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் 2 பேரும் மனசிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பயங்கரமாக ஒருத்தர் புரிஞ்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ தான் சொல்கிறாங்க, ஆனால் சின்ன வயசுலேருந்தே மார்ஸ் இந்த விண்வெளிக்கு போகிறது இதை பற்றியே நான் கேட்டு வளர்ந்ததுனால எனக்கு அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது மேலே எனக்கு பெரிய ஆசையே இருக்குது, என்னோடய லட்சியமே இதுதான் அப்படின்றாங்க. இப்போது ஆக்சுவலாக நீ சின்ன வயசுலேருந்தே பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து அவங்க 2 பேருக்கும் பிடிச்ச ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஏதோ ஒத்து போகவே அந்த இடத்துலேயே கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோ அவரோட பழைய பாட்டு அவரோட ட்ரீம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் மனசை விட்டு பேசுகிறாங்க. ஹீரோயின் கூடயே சேர்ந்து நம்ம ஹீரோவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ளே பயங்கரமாக ஏதோ செட் ஆன மாதிரி தோணுது. ஹீரோயின் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு மைக்ரோ ஆர்கானிசமை மார்ஸில் வளர்க்கக்கூடிய ஒரு டிவைஸு மினி வெர்ஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சிப்பு எந்த இடத்துல வச்சாலும் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் ரொம்ப கன்ஃபியூஷனில் அவங்களோட கொலிஜுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கால் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா வழக்கம் போல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மார்ஸுக்கு சிக்னல் அனுப்ப பயங்கரமான செட்டப்பை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அங்கே தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் வருஷம் இந்த மாதிரி தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு, இவருக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரில, அம்மா அங்கே இறந்துட்டாங்க அப்படின்றதும் இவருக்கு தெரிய மாட்டேங்குது, பல வருஷமாக இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சும்மா இருக்காமல் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறாரு. அங்கே ஒயர் மாட்டி 2 பேரும் கீழே விழுறதும் இல்லாமல் அந்த டிவைஸும் சேர்ந்து கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக சுற்றுறாங்க. ஒருத்தருக்கு பயங்கரமாக செட் ஆகிட்டே வருது. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான கெட்ட கனவெல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த மார்ஸில் போய் தொலைஞ்சி போகிற மாதிரியும் அப்பப்போ அதை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துடவே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறமா அப்படியே வெளியே பார்க்கும்போது ஒரு குட்டி டிவைஸ் வச்சுருக்காங்க நம்ம ஹீரோயின். இதை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களோட மினி ரோபோட்டும் அதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே பாரு, இந்த பூவெல்லாம் வளர்க்குறதுக்கான மைக்ரோ ஆர்கனிசம் மற்ற பொருள் எல்லாமே இருக்குது, இந்த பூவெல்லாம் வளர வைக்க முடியும், அதை இந்த குட்டி ரோபோட்டே வளர வைக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே இவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. ஆக்சுவலாக இவங்க சின்ன வயசில் செஞ்ச ஒரு பொம்மை, அந்த பொம்மையை எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றத யோசிச்சு பார்த்து அதே மாதிரியே அந்த சிப்போட பொருள் எல்லாமே வைக்கிறாங்க. பயங்கரமாக மேட்ச் ஆகிடுது. இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்களோட ரிசர்ச் டீமுக்கிட்டையும் இதை போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட வந்த இடத்துலையே லைவாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்கே பாரு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிளம்பி வெளியே போகிற டைமில் அங்கேருந்து ஒரு பொண்ணு மீட் பண்ணுறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இந்த பேண்டில் ஆல்ரெடி இருந்திருப்பாரு. இவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை வந்ததுனால இந்த டீம் விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாரு. இப்போ மறுபடியும் பேண்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வராரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிய வரவே சரி ஓகே நீ பாடின ஏதாவது வீடியோ இருந்தால் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நல்லா தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம்
இவங்க பேண்ட் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனால் நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் உனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பாக இருக்கும், நீ பயன்படுத்திக்கோ நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பேண்ட்லேருந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்லவே ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு லைவாக பர்ஃபார்மன்ஸ் போது இவர் பயங்கரமான கிட்டாரிஸ்ட்டு பயங்கரமாக பண்ணிடுறாரு. ஆனால் இவராக ஓன் வாய்ஸில் பாடும்போது கொஞ்சம் திக்கி திணறிடுறாரு. இந்த பாட்டுக்கு நடுவுலையே நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் அங்கேயும் பாதியிலே சொதப்பிட்டு அப்படியே வெளியே வராரு. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் மோட்டிவேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. மார்ஸுக்கு போக நாங்கள் உங்களையும் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க மார்ஸுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணல, ஏன்னா அவரும் கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ ஆறுதலுக்காக அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ எப்படியோ வேற ஒரு பழைய மாடல் பிளேயர்ல இருந்து அந்த பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி இந்த பிளேயருக்கு மாற்றி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராரு. அதே டைமில் நம்ம ஹீரோயின் அவங்க பாஸ் கிட்ட போயிட்டு அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயத்த ஆஃபீஸில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இதை சரி பண்ணிட்டு வந்ததை நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்த உடனே இவங்க வச்சிருக்க ரெக்கார்டுக்குள்ளே ஒரு QR இருக்குது. அந்த QRரை ஸ்கேன் பண்ண உடனே ஒரு வீடியோ வருது. அது ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம்ல, ஒரு அம்மா குழந்தைக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த வீடியோக்குள்ளே நம்ம ஹீரோயின் வச்சுருந்த அதே டிவைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ கேட்குறாரு, இந்த விஷயம் உனக்கு முன்னாடி தெரியும்ல, அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சொல்லணும்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேச வராங்க. அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணுவேன்னு தான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதை ஏற்றுக்கிற நிலைமையில இல்லை. யாராவது ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீ அனுப்புவியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவத்தில் கேட்குறாரு. அதுக்கு இருந்துட்டு இது என்னோட ட்ரீம், புரிஞ்சுக்கோ, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கோச்சிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி நாசாக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்களோட போஸ்டெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் ஒரு கெட்ட கனவோட முழிக்கிறாங்க வழக்கம் போல். அதுக்கப்புறம் அவங்க டீமை சேர்ந்த ஒரு பொண்ணு, இன்னைக்கு என்ன உள்ளே ரொம்ப சூடாக இருக்கே, வெளியே குளிர்காற்று வரட்டும், நான் திறக்கிறேன் பாறேன், வெளியே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி திறந்த உடனே நம்ம ஹீரோ அங்கே வந்து நிற்கிறாரு. இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற கொஞ்ச நாளாவது நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. பயங்கரமாக சுற்றுறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் கிளம்ப வேண்டிய அந்த நாளும் வருது. மனசை தேத்திக்கிட்டு ஒரு வழியாக போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் கண்ணீரோட அப்படியே இந்த பூமியை விட்டு மார்ஸ்க்கு போகிறாங்க. ஆக்சுவலாக மார்ஸ்க்கு போகிறதுக்கு 6 மாதம் ஆகும். அது வரைக்கும் இவங்க 2 பேரும் அவங்கள்ட்ட இருக்க டெக்னாலஜி மூலியமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் சுத்தமாக சிக்னலே கிடைக்கல. இருந்தாலும் இவங்க அனுப்புகிற மெசேஜ்லாம் ரொம்ப டிலே தான் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நானும் உன்னை மாதிரி என்னோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாரு ஒரு வழியாக உட்காந்து. அந்த பாட்டை நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணு தண்ணி வர ஆரம்பிக்குது. அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே வராரு. நம்ம ஹீரோயினும் ஒரு வழியாக மார்ஸுக்கு வந்து சேர்றாங்க. அங்கே போயிட்டு ஆல்ரெடி இருந்த அந்த இடத்த ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மணல் புயலால் பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க தங்கியிருக்க இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலாக லாஸ்ட்டாக தொலைஞ்சி போன ஒரு இடத்தோட ஒரு தடயம் கிடைக்குது. அதை பார்க்குறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேப்டன்ட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. அது ரொம்ப கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவங்க கேப்டனும் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ஸ்டேஜில் லைவாக பண்ண போகிறாரு. பெரிய ஒரு ப்ரோக்ராம்னா இப்போ தான் பண்ண போகிறாங்க. ஒரு தயக்கத்தோடு தான் ரெடி ஆகுறாரு. பேண்டில் இருந்த அந்த ஃப்ரெண்டு தான் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி வா பார்த்துக்கலான்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனால் நம்ம ஹீரோயின் அங்கே என்ன இருக்குன்ற மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சைமல்டேனியஸாக நம்ம ஹீரோவும் அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க உள்ளே இறங்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த சிக்னல் வந்து கீழே இருந்து வந்துட்டு இருக்கு. அதனால் அவங்களோட ரோபோட்டை கீழே அனுப்பிட்டு அப்படியே செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் அப்படியே கயிறு மூலியமாக கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மறுபடியும் வழக்கம் போல் மணல் புயல் வர ஆரம்பிக்குது. சைமல்டேனியஸாக இவர் பாட வேண்டிய அந்த டைம் வந்த உடனே இவரும் பயங்கரமாக தயங்கி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் பதட்டத்தோடு இருக்காரு. இவரோட கிட்டாரை வந்து போகுது. அதுக்கப்புறம் 2 சைடுமே இவங்க 2 பேருக்குமே பயங்கரமான ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த கிட்டாரை கொடுத்துட்டு வேற ஒரு கிட்டாரை வாங்கி பயங்கரமாக வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அங்கே கீழே இருந்த நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வழியாக மறுபடியும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் அவங்கள்ட்ட இருக்க டேப்பை வச்சு மீதி இருக்க ஆக்சிஜன் வெளியே போகாமல் கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிக்னல் வந்தால் அதே இடத்துக்கு அவங்க கேப்டனுக்கு மெசேஜ் போகுது, அவங்களோட ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கேப்டன் சொல்கிறாரு, போனால் நம்மளும் பிரச்சனை மாட்டிக்கும், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த டீமையும் ஆஃப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெசேஜை நினச்சி பார்க்குறாங்க.
நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததே நீ என் கூட இருந்த அந்த கொஞ்ச நாள் தான். முறையாக நீ கொடை எடுத்துகிட்டு வந்து என் முன்னாடி நிற்கும்போது நான் சின்ன வயசில் சேஃபாக ஃபீல் பண்ண என்னோட அப்பாவோட ஃபீலை நீ கொடுத்த. உன்னை என்னால் மறக்கவே முடியாது. இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட இதை சொன்னதே இல்லை. நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கடைசி மெசேஜாக இதை சொல்கிறதா அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து கீழே விழுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோ இவ்வளோ நாள் தயங்கிட்டு இருந்த பாட பயந்த அந்த பாட்டை பாடி எல்லாரையும் ரசிக்கும்படி பண்ணுறாரு. ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ரோனட் மட்டும் மணல் புயலால் பாதிக்கப்பட்டு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. ஆக்சுவலாக அங்கே நடக்கிறது 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வரும். நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. அவரும் நான் முடிச்சதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. மழை வெயில் புயல்னு பார்க்காம ஹலோ ஹலோ கேக்குதா அப்படின்னு சொல்லி பேசு, நீ அங்கே இருக்கன்னு தெரியும் அழுதுகிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை வந்துடாதா அப்படின்ற அந்த ஏக்கம் அப்படியே அவங்க மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை மீட் பண்ண அந்த கடைசி நிமிஷம் அவங்க கண்ணு முன்னாடியே வந்து போகுது. இதெல்லாமே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்தா சுற்றி அந்த எல்லோ கலர் பூவாக இருக்குது. அவங்க அம்மாவே வந்து அந்த ஹெல்மெட் மேலே 2 தட்டு தட்டுறாங்க. என்னடான்னு திரும்பி பார்த்தா அவங்க அம்மா இன்னும் சாகலை. பயங்கரமாக இங்கேயே விவசாயம் பண்ணி இந்த பூவெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவங்க மட்டும் உயிரோடு இருக்காங்க. அம்மாவும் கிடச்சிட்டாங்க. அதை நினச்சி ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சு ஃபோனில் ஹலோ நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. அதை கேட்ட உடனே 6 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சிக்னல் கிடைச்சதே மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த ரிசர்ச் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு எல்லாரும் ஊருக்கு வந்து சேர்றாங்க. 6 மாதமும் ஆகுது. வந்த உடனே மறுபடியும் விட்டு அப்படியே கட்டிப்பிடிக்கிறாங்க. இதோட இந்த படம் இங்கேயே முடியுது. நல்ல ஒரு படம் பார்த்த ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது மூவி வேணுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்னதாக ஒரு ஷேராக போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு மூவியில் வந்து பார்க்குறேன்.